சென்னை விமான நிலைய சர்வதேச முனையத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம் குரங்கம்மை குறித்து ஆய்வு செய்தார். 1958ஆம் ஆண்டு ஆப்பிரிக்கா வனப்பகுதி குரங்குகளிடம் கண்டறியப்பட்ட குரங்கம்மை தற்போது அமெரிக்கா, ஐரோப்பா, சீனா போன்ற 116 நாடுகளில் பரவியிருப்பதாகவும், இதனால் உலக சுகாதார நிலையம் இதனை அவசர நிலை பிரகடனமாக அறிவித்துள்ளதால் ஒன்றிய அரசு பல பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும், அதை முன்னிட்டு தமிழகத்தில் சென்னை, மதுரை, திருச்சி, கோவை ஆகிய 4 விமான நிலையங்களில் குரங்கம்மை பரிசோதனை துவங்கப்பட்டுள்ளது. கொரோனா காலம் போல் சர்வதேச விமான பயணிகளின் உடல் வெப்பம் பரிசோதிக்கப்பட்டு காய்ச்சல் கண்டறியப்பட்டு விமான நிலையத்திலேயே தனிமைப்படுத்தி முதலுதவி செய்து பின்னர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்படும். இதற்காக சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 10 படுக்கையுடன் தனிமைப்படுத்தப்பட்ட வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கோவை, மதுரை, திருச்சி ஆகிய விமான நிலையங்களின் அருகில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் 10 படுக்கையுடன் தனிமைப்படுத்தப்பட்ட வார்டுகள் அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மேலும் பொதுமக்கள் கொப்பளம், காய்ச்சல் போன்ற குரங்கம்மை அறிகுறிகள் கண்டறியப்பட்டால் வீட்டிலேயே தங்கிவிடாமல் உடனே அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டுமென கேட்டுக்கொண்டார். அதேபோல் தமிழக அரசு விமானம் மற்றும் கப்பல் மூலம் தமிழகம் வரும் வெளிநாட்டு பயணிகளை தீவிரமாக பரிசோதித்து வருவதாகவும், கொரோனா போன்ற குரங்கம்மை பெரிய அளவில் பரவி பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கொரோனா காலம் போல் குரங்கம்மையும் போதிய பாதுகாப்பு அம்சங்களுடன் மருத்துவர்கள் கையாண்டு சிகிச்சை அளிப்பார்கள் என்றார். மேலும் தமிழகத்தில் அனைத்து மருத்துவமனைகள் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது என தெரிவித்தார்.